மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வருகிற பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஆலம்பட்டி பகுதியில் நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டினுடைய ஆயத்த பணிகளுக்கான கால்கோல் விழா இன்றைக்கு இந்த திடலில் நடைபெற்றது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ மாநாடுகள் நடைபெற்றிருக்கும். ஆனால் முதல் முறையாக இது ஒரு அரசியல் கட்சியின் மாநாடாக இல்லாமல் ஒட்டுமொத்தமான தமிழர்கள் விரும்புகிற மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. பல்வேறு கட்சியை சார்ந்த மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாநாடு எப்படி நடைபெறும் என்பதை பார்ப்பதற்கு இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொருவரும் வர வேண்டும். நீங்க திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், தாவேக்கால இருக்கலாம், எந்த கட்சியில இருக்கலாம். எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய மாநாடுனா அது எப்படி நடத்தணும், எப்படி நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நேர்த்தியான ஒழுக்கமான மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். இது ஒரு இந்தியாவிற்கு முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எடுத்துக்காட்டான மாநாடாக இந்த மாநாட்டை நடத்த சீமான் அவர்கள் வந்து திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 84 ஏக்கர் பரப்பளவுல 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டு ஒரு 5 லட்சம் பேரை நாங்கள் நாம் தமிழர் உறவுகளை எதிர்பார்க்கிறோம். பொதுமக்களாக ஒரு 10 லட்சம் பேர் திறனவுக்கான மாநாடாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. 64 ஏக்கர்ல பார்க்கிங் வசதிகளுக்காக தயார்படுத்தியிருக்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான திடல்ல நாங்கள் வந்து எளிய மக்கள், எங்களுடைய பிரம்மாண்டம்ங்கிறது மூடப்பட்ட கூரைகளை வைத்து ஏர்கூலர் வச்சு பிரம்மாண்டம் கிடையாது. எங்களுடைய பிரம்மாண்டம் என்பது எங்களுடைய மக்கள் தான். மக்களிடம் வந்த நாங்கள் அந்த மக்களிடத்தில் நிதி பெற்று இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். சரியாக பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு தொடங்குகிற மாநாடு இரவு 10 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் தனிச்சு போட்டி போடுது. தனிச்சு நிற்கிற நாம் தமிழர் கட்சி 234 வேட்பாளர்களையும் 117 பெண்கள், 117 ஆண்கள், மாற்றுப்பான்மையினருடைய திருநங்கை, 120க்கும் மேற்பட்ட முதல் தலைமுறை படித்த 26 வயது இளைஞர்களை தேர்தல் களத்தில் சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிமுகப்படுத்துறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிற காலத்துல ஒரு அரசியல் கட்சி கிட்டத்தட்ட வேட்பாளர்களை உறுதி செய்து களத்தில் இருக்கிறது. அப்படி திருச்சியினுடைய 9 தொகுதி வேட்பாளர்களும் இங்க களத்தில் நிற்கிறாங்க. அதுபோல 234 வேட்பாளர்களுமே பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்திருக்கிறாரு. அந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய அரசியலை விரும்பக்கூடிய, மாற்றத்தை விரும்பக்கூடிய, இதுபோல காலமாக மாறி மாறி வாக்கு செலுத்திட்டோம், எந்த மாற்றமுமே நிகழல, ஒரு புதிய மாற்றம் வேணும், படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும், நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், விரும்பிய எல்லோரும் இந்த மாநாட்டுக்கு வரணும். இது வெறும் வேட்பாளரை அறிமுகம் செய்யக்கூடிய மாநாடு மட்டுமல்ல. இந்த தமிழ்நாடு இதுவரைக்கும் எப்படி இருந்தது, இனி எப்படி நாங்கள் மாற்றப் போகிறோம், நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு என்ன, நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை எப்படி மாற்றும், நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயல்பாடு என்ன மாதிரி இருக்கும், நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி அதிகாரம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவன் தான் இந்திய நிலப்பரப்புல புவியியல் குறித்த பார்வை, சூழலியல் குறித்த பார்வை, இயற்கை வளங்கள் குறித்த பார்வை, காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், இது குறித்த பார்வை இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இப்படி இந்த நிலமும் வளமும் நாசமான இந்த சூழ்நிலையில இதை எப்படி நாம் சீர் செய்ய போறோம்? 70 ஆண்டு காலமாக 5 லட்சம் கோடி கடன், இந்த 4 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்தியாவுடைய பட்ஜெட் வருகிறது, அதுவும் கடன் பட்ஜெட்டா இருக்கு. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வரப்போகிறது, அதுவும் கடன் பட்ஜெட்டாக தான் இருக்கும். இப்படி 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற இந்த சூழ்நிலையில அந்த கடனை அடைத்து இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்ட தன்மானமிக்க வாழ்வுங்கிறதா நாம் தமிழர் கட்சியுடைய இலக்கு. பகத்சிங் சொன்னது போல பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், அதுதான் என் கனவு இந்தியான்னு சொன்னாரு. 120 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னைக்கும் அது தேவை ஏற்படுகிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதுதான் நாம் தமிழர் கட்சியோட இலக்கு. அந்த இலக்கை முன்வைத்துதான் இந்த மாற்றத்திற்கான மாநாட்டை ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய உறவுகள் இணைந்து செய்தோம். இது வந்து வெறும் திருச்சியில் நடைபெறுது, அதனால நாங்க முன்னாடி நிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறோம். தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் உறவுகள், தமிழ் தேசிய உறவுகள், அதே போல மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வம் கொண்ட மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் சொல்லி அண்ணன் சீமானுடைய அழைப்பாக இந்த அழைப்பை கொடுக்கிறோம். நன்றி.